வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இன்றைக்கி வந்து 3வது குறும்படத்தையும் போட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதுக்கப்புறம் வந்து ஃபன்னு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சண்டை. சும்மா தரமான ஒரு சம்பவத்தை வந்து இன்றைக்கி வந்து பிக் பாஸ் வந்து போட்டிருந்தாங்க. இதில் என்னென்னா, பிக் பாஸ் ஒரு க்ளூவையும் கொடுத்த மாதிரி வந்து ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு. என்னென்னா, இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு மிட் வீக் எவிக்ஷன் நடக்க போகிறது அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி ஒரு தகவல் போயிட்டுருக்கு. சுற்றி எல்லாருமே வந்துட்டு இவங்க தான் போயிட்டாங்க, அவங்க தான் போயிட்டாங்கன்ற மாதிரி போயிட்டுருக்காங்க. நடுவில் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரோரா தான் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய நியூஸில் வருதுண்ணா அப்படிலாம் வந்து போட்டிருந்தீங்க. பட் இது வரைக்கும் அஃபிஷியலாக எந்த நியூஸுமே வரல. வந்தால் தான் நம்ம போட முடியும். பட் பிக் பாஸ் இப்போ போட்ட குறும்படத்தில் வந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. அதை வந்து பார்த்தோன்னே அரோரா மூஞ்சி ஜொங்கின்னு போயிடுச்சு. அதை என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி ஏபி பார்த்தீங்கன்னா தரமான சம்பவங்கள் இருந்துச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய், பார்வதி, திவாகர், வினோத் வந்து எல்லா ஏவிலையுமே தாரமாக சம்பவம் பண்ணியிருக்காரு. அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஃபன்னாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி. இங்கே வந்து இவங்களுடைய ஏவி, அதாவது இந்த ஃபைட்டு ஏவி, அதுலேயும் வந்துட்டு வினோத் நிறையா வந்திருந்தாங்க. அதிகப்படி அதை விட அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம திவாகர் எக்கச்சக்கமாக வந்திருந்தார். அதை விட அதிகமாக வந்து நம்ம விஜய், பார்வதி வந்திருந்தாங்க. இப்போ என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்திருக்காங்க, மோராலஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. ஆனால் நம்ம அரோரா மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதில் மட்டும் தான் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அரோரா விஜய், பார்வதி கிட்ட சண்டை போட்ட விஷயங்கள் ஒன்று கூட வரல. அவ்வளோ தம் கட்டி சண்டை போட்டனே ஒன்று கூட வரலையா அப்படின்னா அது வேல்யூபலாக இருந்தால் தானே வரதுக்கு. அதாவது போச்சா பிக் பாஸ் வந்து பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. மூஞ்சி ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா எல்லா ஏவியை பார்க்கும்போது அரோராவை மூஞ்சி ஜூம் பண்ணி காமிப்பாங்க, ரைட்டாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி இதில் வந்துட்டு என்னங்க நான் எதுலையுமே வரலன்னு சொல்லிட்டு அவங்களே ஃபீல் பண்ணி சொன்ன விஷயங்கள் இருந்தது. அதேமாதிரி திவ்யா வந்து 2 இடத்துல இந்த கார் சம்பவத்தில் கத்திருப்பாங்க, அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 2 இடத்துல காமிச்சாங்க. மற்றபடி அவங்களுதுமே பெருசாக வரவே இல்லை. அவங்கக்கிட்ட வந்து விக்ரம் சண்டை போட்ட விஷயங்கள் தான் வந்துச்சு. ஸோ அதன்படி பார்க்கும்போது இவங்க 2 பேரில் தான் யாரோ ஒருத்தங்க போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரிய வருது. எனக்கு தெரிஞ்சு அதில் அதிகப்படியாக திவ்யாவுக்கு வந்து அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் நிறையா இருக்கிற காரணத்தினால அவங்களை அனுப்ப மாட்டாங்க, அரோரா தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. பட் இருந்தாலும் பிக் விக்கெட் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அது நல்ல பெரிய கண்டஷன்னா அரோராவை விட பயங்கரமானு பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா தானே. ஸோ அதனால் மேபி வந்து இவங்க 2 பேரில் திவ்யா போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணுது. ஸோ இவங்க 2 பேர் தான் ஆனால் யாருக்கு இருக்காங்கன்ற மாதிரி தெரியுது. ஏன்னா மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த குறும்படத்தை வந்து இருந்திருந்தாங்க. சார் நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வாரம், அதாவது இன்றைக்கி ஒருத்தங்க மிட்வீக் எவிக்ஷன்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அதில் யார் வெளியே போவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.